பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. சின்னையா என் கூட ஸ்டேஷனுக்கு வர்றதுனால அவரை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் வெளியில போக முடியல. அப்படியே அவருக்கு தெரியாம வெளியில போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் என்னால அவரை சமாளிக்கவே முடியல. என் கால்ல இருக்கிற கட்டை வேற நேத்து நைட்டு சின்னையா பாத்துட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதனால அவரை சமாதானப்படுத்துற மாதிரி இன்னைக்கு டியூட்டிக்கு லீவ் போடலான்னு பாக்குறேன். என்னத்த என்னத்த முதல் தடவையா ஈஸ்வரி கண்ணுல நான் பயத்தை பாக்குறேன். ஆனா அந்த பயத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பண்றது? அத்தை சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அத்தை. நான் என்னதான் ஐபிஎஸ் ஆயிருந்தாலும் சின்னையாவோட வைஃப் தானே. அதுவும் இல்லாம அவரை ஏமாத்திட்டு போறதுக்கு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவர்கிட்ட இது ஏன் வேலை, நான் இப்படிதான் போவேன்னு திமிரா சொல்லிட்டு போகவும் என்னால முடியல அத்தை. அதான். ஈஸ்வரி, அத்தை அத்தை நீங்க தான் இப்ப எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். நான் உனக்கு ஐடியா கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு. ஈஸ்வரி, எனக்கு இப்ப திடீர்னு ஜுரமா இருக்குமா? ஐயோ ஜுரமா இருக்குமா? ஐயோ அத்தை என்னாச்சு? டெம்பரேச்சர் ஒண்ணும் இல்லையே லூசு. எனக்கு நிஜமாலாம் ஜுரம் இல்ல. அழகு முன்னாடி எனக்கு அதிகமா தலை வலிக்குது, அப்படியே ஜுரமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணி நடிக்க போறேன். அவனுக்கு மட்டும்தான் ஜுரம் வந்த மாதிரி நடிக்க தெரியுமா? அவனோட அம்மானா நான் நடிக்க மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம என்கிட்ட கூட்டிட்டு வா. அவன் முன்னாடி படுத்த படுக்கையா இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பார்த்து அப்படியே உருகி போய் என் கூடவே இருந்துருவான். நானும் அவனை கூடவே வச்சுக்கிறேன். நீ தனியா வேலைக்கு போயிட்டு வந்துரு, சரியா? என்ன எப்படி ஐடியா? என்ன அவன் வந்துட போறான். நீ போய் முதல்ல அவனை கூட்டிட்டு சரி போ. குச்சி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. என்ன பாஸ்? ஈசு நம்மள ஸ்டேஷன்ல அந்த வர்றஞ்ச மீசை ஏட்டுக்கிட்ட உட்கார வச்சுட்டு நைஸா எஸ்கேப் ஆகி ரவுடி பயலுக எல்லாரையும் பிடிக்க போயிடுறான். அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஈசு கிட்ட நம்ம இன்னைக்கு ஏமாந்துட கூடாதுரா. அந்த வர்றஞ்ச மீச ஐயா வாங்க டீ சாப்பிட போலாம், தம்பி வாங்க பிரியாணி சாப்பிட போலான்னு கூப்பிட்டா வர முடியாது ஏட்டுன்னு சொல்லி நம்ம எங்கேயும் போகாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். பஸ் டீ குடிக்க போவேனா? ஆனா பிரியாணி சாப்பிட கூப்பிட மட்டும் வேகமா போயிட்டு வேகமா சாப்பிட்டு வந்துடலாம். என்ன பஸ் சொல்ற? ஏண்டா 5 பைசா மூஞ்சி, ஈசு நம்மளை ஏமாத்திட்டு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் கொதிச்சு கொந்தளிச்சு குமுறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிரியாணி முக்கியமா? டேய் ஒண்ணு டேய், ஈசை இன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கு நீ சிறப்பா செஞ்சிட்டீனா நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்டா. பிரியாணி கிடையாது பிரியாணி பாஸ், அதுவும் முக்கியம். அது விடுங்க. அண்ணி இன்னைக்கு உங்களை விட்டு ஏமாத்தி எங்கேயுமே போக முடியாது. எங்க சின்னையாவை காணோம், எங்க போனாரு? நானும் அத்தையும் சின்னையாவை ஸ்டேஷனுக்கு வர விடாம பிளான் பண்ணலான்னு பார்த்தா இங்க சின்னையா நம்மள ஸ்டேஷனுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு தீக்குச்சியோட சேர்ந்து தீவிரமா ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காரே. என்ன பண்றது? எப்படி சமாளிக்கலாம்? டேய் தீக்குச்சி, ஈஸ்வரி வரா வரா, உஷாராரு. நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி பாஸ், நம்ம யாரு வம்பு தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை ஒன்று இருக்கோம். சின்னையா வயசு, நான் டியூட்டிக்கு போகணும். நீங்க என்ன ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது டியூட்டிக்கு போடுமா? உனக்கு தான் காலில் அடிபட்டு இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டாதான் என்ன? அது சின்னையா, நானும் லீவ் போடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு 2-3 முக்கியமான மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா போய் தான் ஆகணும்.